வெல்கம் டு ஆர் இண்டியா ஆர் சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது விண்டோஸ் 8 பேசிக் டியூட்டோரியல். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஓஎஸ் தான், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 8. விண்டோஸ் 7க்கும் விண்டோஸ் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. விண்டோஸ் 8 இப்போ வர ஜெனரேஷனுக்கு ரொம்பவே ஈஸியான மோடில் அடாப்ட் ஆகிருக்கு. எப்படி விண்டோஸ் 8 டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மொபைல் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்ட் மொபைல் யூசர்ஸுக்கு இதை பற்றி புதுசாக எதுவும் சொல்ல வேண்டாம். பிகாஸ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷனில் ஃபோனில் என்ன மாதிரி டச் ஸ்க்ரீனில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மோடில் தான் விண்டோஸ் 8ம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க சிறப்பு, அதாவது ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் விண்டோஸ் 8ஓட ஃபீச்சர்ஸ் ரொம்பவே ஃபாஸ்டராக நமக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு டெக்னிக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. விண்டோஸ் 8ல் என்ன ஒரு நியூவாக நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஸ்க்ரீன். அதாவது விண்டோஸ் 7ல் உங்களுக்கு ஒன் ஸ்க்ரீன் ஆன் பண்ணதுமே டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் நீங்கள் ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ஸில் போய் அக்சசரிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் விண்டோஸ் 8ல் நீங்கள் ஒன்ஸ் சிஸ்டம் ஆன் பண்ணதுமே லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், தென் சைன்இன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். சைன்இன் ஸ்க்ரீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஸ்டம்க்கு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு என்னன்னு என்டர் பண்ணி அந்த சிஸ்டமில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டார்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செவரல் பாக்ஸஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸாகவும் இருக்கலாம். இதில் வேரியஸ் சைஸஸில், வேரியஸ் கலர்ஸில் ரொம்ப கலர்ஃபுல்லாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லுக்காக கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் ஸ்க்ரீனை. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ்க்கு டைல்ஸ்னு பேர். ஒவ்வொரு டைலும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நேமோட அதில் இருக்குது. இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் டைல்ஸோட ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற இந்த ஐகான் மேலே நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்னென்ன ப்ரோக்ராம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த டைல்ஸில் என்ன ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, லைவ் டைல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வீட்டில் உட்கார்ந்தபடியே சிஸ்டம் மூலயமா, இன்டர்நெட் கனெக்ஷன் மூலயமா நீங்கள் எல்லாத்தையுமே வெதர் கண்டிஷன், ஒரு நியூஸ் ஆகட்டும், எந்த ஒரு அப்டேட்டிங்குமே அதில் தான் போய் பார்த்துட்ருப்பீங்க. பட் இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் பர்டிகுலர் டைல்ஸில் எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் கொடுக்கல. பட் பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸில் ரீசன் நியூஸ் ஆகட்டும், அப்பப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த நியூஸஸ் ஹெட்லைன்ஸோட அப்டேட் ஆகிட்டே இருக்குது. தென் வெதர் கண்டிஷன்ஸ் ஃபோர்காஸ்ட் ஆகிட்டே இருக்குது. உங்கள் சிட்டியோட வெதர் கண்டிஷன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கன்னா அந்த டைல் மேலே வச்சு கிளிக் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெதர் கண்டிஷன் அப்போவே அந்த நிமிஷத்துலேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ப்ரைஸஸ், நீங்கள் ஷேர்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸோட ப்ரைஸஸ் ரைஸ் ஆகுது இல்லை டவுன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அந்த டைல் மூலமா நீங்கள் பார்த்துக்கலாம். தென் டெஸ்க்டாப் டைல் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் ஸ்டார்ட் மெனுவில் பல டைல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டைலில் ஒரு டைலாக தான் டெஸ்க்டாப் டைலை கொடுத்துருக்காங்க. பட் விண்டோஸ் 7ல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுமே டெஸ்க்டாப்பே ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் போய் டெஸ்க்டாப் டைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த விண்டோஸ் 8ல் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுற பழகிற வரைக்கும் நீங்கள் இந்த விண்டோஸ் 8 நீங்கள் டெஸ்க்டாப் டைலை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் டெஸ்க்டாப்பை. தென் இதில் நியூ ஸ்டார்ட் பட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ஆர் மாடர்ன் ஸ்டார்ட் மெனு. அதாவது இதில் ஸ்டார்ட் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதை மெட்ரோ ஸ்க்ரீன்னு சொல்லலாம், இல்லைனா மாடர்ன் ஸ்டார்ட் மெனுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒன்ஸ் உங்களோட விண்டோவில் எந்த ஒரு ஆப்லேயோ இல்லை ப்ரோக்ராம்லேயோ இருக்கீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் ரைட் சைட் டாப் கார்னரில் நீங்கள் வைக்கும்போது, கர்சரை வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பார் ஓப்பன் ஆகும். அதுக்கு நேம் சாம்ஸ் பார். அந்த சாம்ஸ் பாரில் ஸ்டார்ட் பட்டன் ஒன்று இருக்கும். 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்டாக ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக அந்த ஸ்டார்ட் அவுட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் எப்படி விண்டோஸ் 7ல் நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணி
சேவ் பண்ணியிருப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த விண்டோஸ் 8லேயும் நீங்கள் உங்களை ஃபைல்ஸை ஃபோல்டர்ஸாகவும் போட்டு வச்சுக்கலாம். புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, ஃபோல்டரை டெலீட் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு வெர்ஷன்ஸுமே விண்டோஸ் 7ல் இருக்கிறது அப்படியே விண்டோஸ் 8லேயும் இருக்குது. விண்டோஸ் 8 பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீனையே வந்து அது ஒரு ப்ரோக்ராமாக தான் தனியாக ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமாக தான் அது வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துருக்கு. விண்டோஸ் 7ல் வந்து உங்களுக்கு அது ஒரு டெஸ்க்டாப்பில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனாக ஓப்பன் ஆகும். பட் விண்டோஸ் 8ல் வந்து உங்களுக்கு அது சிங்கிள் ப்ரோக்ராமாகவே தனி செப்பரேட் ஸ்க்ரீனாகவே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்குது. நெக்ஸ்ட் உங்கள் கம்ப்யூட்டரை வந்து பூட் பண்ணணும், டெஸ்க்டாப்பில் வச்சு பூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட விண்டோஸில், அதாவது கீழே டாஸ்க் பாரில் பாட்டமில் லெஃப்ட் கார்னரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிஸ் மெனு வரும். அதில் வச்சு உங்கள் சிஸ்டமை வந்து நீங்கள் பூட் பண்ணிக்கலாம். பேசிக் நேவிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் வச்சு ஆர்எல்ஸ் எந்த ஸ்க்ரீன் ஆகட்டும் ரைட் சைடு வச்சு இப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது சாம்ஸ் பார் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த சாம்ஸ் பாரில் சர்ச், ஷேர், ஸ்டார்ட், டிவைசஸ், செட்டிங்ஸ் இந்த மாதிரி 5 ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு அது டிஸ்பிளேயில் இருக்கும். ஸோ இந்த சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஆப்பை வந்து நீங்கள் தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷனை வச்சு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லொக்கேஷன் பார் ஓப்பன் ஆகும். ஸோ லொக்கேஷனில் என்ன நேம் வேணுமோ அதில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபுல்லாக தேடாமல் உங்களுக்கு அந்த வித்தின் த ப்ரோக்ராம் நீங்கள் எந்த ப்ரோக்ராமில் தேடிட்டு இருக்கீங்களோ அதில் மட்டுமே சர்ச் பண்ணி உங்களோட ஆப்பை வந்து அது எடுத்து கொடுக்கும். தென் ஷேர், இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரை வியூ பண்ணுறக்காகட்டும் அதை வந்து உங்கள் இமெயிலில் அட்டாச் பண்ணி ஸ்கை டிரைவ்ன்ற ஒரு ஆப் மூலிமா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மூலிமா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்களோட அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி உங்களோட பிக்சர்ஸ் ஆகட்டும் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்க எந்த ஒரு ஐட்டம்ஸையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட், இதில் வந்து ஸ்டார்ட் பட்டன் ஒன்று இருக்கும். இந்த ஸ்டார்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் சரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி காமிக்கும். டிவைசஸ், இந்த டிவைசஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிசி ஸ்க்ரீனா இல்லை எக்ஸ்டர்ன் ஸ்க்ரீனா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்க்ரீனாக கேட்கும். அது ஒன்ஸ் அதை வந்து நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்க்ரீனே வந்து ஸ்ப்ளிட் ஆகி டபுள் ஆகி காமிக்கும். தென் செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் செட்டிங்ஸை வந்து டோட்டலாக உங்கள் பிசி செட்டிங்ஸை மாற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் வந்து நீங்கள் பர்சனலைஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா, உங்கள் பிசியை பாஸ்வேர்ட் ஆகட்டும் பின் இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் கொடுத்து இல்லை இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்து உங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செட்டிங்ஸில் போய் பர்சனலைஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் வால்யூம் மாற்றணும் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு நீங்கள் வால்யூம் கண்ட்ரோலையும் அதுலேருந்து மாற்றிக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரை வந்து ஆஃப் மோடில் இருக்கணுமா இல்லை ஸ்லீப் மோடில் இருக்கணுமா அப்படின்னு ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம் அதில். தென் இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த மாதிரி மேட்டர்ஸ் ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் மூலிமா போய் சேஞ்ச் பிசி செட்டிங்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே பிளார் ஓப்பன் ஆகும். ஸோ அதை மூலிமா உங்கள் சிஸ்டமை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் www.rindiaart.com. Thank you.